السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال أنس بن مالك رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யதி அலன்னாசி ஜமானுன் மக்களிடையே ஒரு காலம் வரும் யதஹல்லகூன ஃபீ மசாஜிதிஹிம் அந்த காலத்தில் மக்கள் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து கொள்வார்கள். வலைஸ ஹிம்மத்துஹும் இல்ல துன்யா அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் நோக்கம் உலகமாக மட்டுமே இருக்கும். லைஸ லில்லாஹி ஃபீஹிம் ஹாஜத்துன் அப்படி பள்ளிவாசலில் இருந்து கொண்டு உலகத்தை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் விஷயத்தில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா அவங்க அப்படி உலகத்தினுடைய பேச்சை பேசுவதற்கும் உலகத்தை பற்றி சிந்திப்பதற்காகவும் அவங்க பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஃபலா துஜாலிசூஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு, அப்படி யாராவது மனிதர்களை நீங்கள் பார்த்தால் அவங்க கூட போய் நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹாக்கிம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்கள் எப்படி இருக்க வேண்டும், அங்கே எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளியில் அமர்ந்து கொண்டு உலகத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள், உலகத்தை பேசி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். பள்ளியில் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம், உலகத்தை பற்றி பேசுகிறோம், குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம். ஏன் ஒரு கட்டம் ஒரு படி மேலே போய் அரசியலை பற்றி கூட பள்ளிக்குள்ளே உட்காந்து பேசக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி அப்படின்னு சொன்னால் பள்ளியில் மட்டும் இல்லை, பள்ளி சார்ந்து நடக்கக்கூடிய எந்த அமலுக்கும் இடையூறாக உலகத்தினுடைய பேச்சுகள் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பள்ளியில் உட்காந்து பேசுகிறது மட்டுமல்ல, ஒழு செய்யக்கூடிய இடங்கள், இன்றைக்கி ஒழு செய்யக்கூடிய இடங்கள் பேசக்கூடிய இடமாகவே மாறிடுச்சு. அரசியல் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசக்கூடிய இடங்களாக, வியாபாரத்தை குறித்து பேசக்கூடிய இடங்களாக, மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே தான் பேசப்படுது. ஒது அப்படிங்கிறதும் அது ஒரு அமல் தான், தொழுகைக்காக செய்யப்படுகின்ற அமல். அந்த அமல் செய்யக்கூடிய இடங்களில் உலகத்தினுடைய பேச்சுக்கள் அறவே இருக்கக்கூடாது. ஒது செஞ்சுட்டு எஞ்சி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இந்த மாதிரியான நிலைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அதுவும் நவீன சாதனங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய பேச்சல்ல, உலகமே பள்ளிக்குள்ளே வந்துடுச்சு. செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறோம், செல்ஃபோன் உலகமே அது உள்ளே இருக்குது. பள்ளிக்குள்ளே உட்காந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் வாட்ஸ்அப் நோண்டுறாங்க, ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்குறாங்க, ட்விட்டர் பார்த்துட்ருக்குறாங்க, யூடியூப் பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்குது. குத்துமாக ஓதி கொண்டு இருக்கிற பொழுதே எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது கூட பரவாயில்லை. அல்லாஹ்வினுடைய முதல் ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய கஅபத்துல்லாஹ்வில் இன்றைக்கி எத்தனை நவீன சாதனங்கள் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இபாதத்துகளுக்கு இடையில் இன்றைக்கு உலகம் இன்றைக்கு உள்ள குறுக்க வந்துருச்சு. கஅபத்துல்லாஹ்வில் தவாஃப் செய்யும் பொழுது கால்வாசி அரைவாசி பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தவாஃப் அப்படிங்கிறது தொழுகைக்கு நிகரான ஒரு அமல், தொழுகைக்கு நிகரான ஒரு அமல். தொழுகை எப்படி ஒது இல்லாமல் செய்ய முடியாதோ அந்த மாதிரி தவாஃப் என்பது ஒது இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்ட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இடையில ஒது முடிஞ்சிருச்சுன்னா ஒழு செஞ்சுட்டு தவாஃபை நிறைவேற்றணும். எங்கே விட்டோமோ அங்கேருந்து தவாஃப் தொடங்கணும். ஏன்னா தொழுகை எப்படி நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறதோ, ஒது இல்லாமல் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த மாதிரி அதற்கு நிகரான ஈடான ஒரு அமல் தவாஃப். அந்த தவாஃபுக்கு இடையில் இன்றைக்கி உலகத்தினுடைய பேச்சுகள் வந்துடுச்சு, வீடியோ கால் வந்துடுச்சு. நவீன சாதனங்கள் வந்த பிறகு தீனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துவிட்ட ஒரு காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்பது இன்றைக்கு நம்ம இபாதத்தை எல்லாம் கெடுத்து கொண்டிருப்பதை இன்றைக்கு சூழ்நிலைகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் எச்சரித்தார்கள். இப்படி ஒரு காலம் வரும், பள்ளிக்குள் இருந்து கொண்டு அவர்கள் உலகத்தை சிந்தித்து கொண்டிருப்பார்கள், உலகத்தை பேசி கொண்டிருப்பார்கள்.
ஏதோ ஒரு தடவை உள்ளத்தில் இபாதத் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உலகத்தினுடைய சிந்தனை வந்துவிட்டது, அல்லது உலகத்தினுடைய சிந்தனையால் இபாதத்து தடைபட்டு விட்டது என்பதற்காக அதற்கு காரணமாக இருந்த அத்தனையும் தியாகம் செய்தவர்கள் தான் நம் முன்னோர்கள். ஒரு சஹாபி நபியினுடைய தோழர் ஒருவர் தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டிருக்கக்கூடிய இடையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவனுடைய தோட்டத்தை குறித்து சிந்தனை வந்துடுச்சு. அவனுடைய தோட்டம் பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அதனுடைய சிந்தனை வந்துடுச்சு. தொழுகையில் கவனம் மாறிடுச்சு. தொழுகை முடித்தாங்க, சலாம் கொடுத்தாங்க. வேகமாக எந்த தோட்டம் அவர்களுடைய தொழுகைக்கு இடையூறாக அந்த சிந்தனை வந்ததோ அந்த தோட்டத்தை சதகா செஞ்சுட்டாங்க. அப்படி தொழுகைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வம் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சாங்க சஹாபாக்கள். அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய சிந்தனை தொழுகை மட்டும்தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு தடவை வந்ததற்காக தூக்கி வீசினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு தெரியும், மிகப்பெரிய அரசாட்சி செய்தவர்கள். உயர்தரமான குதிரைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக அவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு தொழுகை நேரம் தவறி போய்விட்டது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தொழுகை நேரம் கடந்து போயிடுச்சு. அப்போ தான் விளங்குனாங்க, ஆஹா தொழுகை நேரம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அதற்கு காரணமாக அந்த குதிரைகள் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அத்தனை குதிரைகளையும் குர்பானி கொடுத்தாங்க, கையாலே அறுத்து குர்பானி கொடுத்தாங்க என்று குர்ஆனே நமக்கு சொல்கிறது. நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் தொழுகைக்கும் தொழுகை சார்ந்த இபாதத்துகளுக்கும் இடையூறாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தொழுகை முழுக்க, பள்ளி முழுக்க உலகத்தினுடைய சிந்தனையும் தான் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். பெருமக்கள் சொல்வார்கள், அல் ஹதீஸு ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் இருந்து உலகத்தினுடைய பேச்சை பேசுவது யக்குலுல் ஹசனாத், நன்மைகளை தின்றுவிடும். கமா தக்குலுல் பகீமத்து அல் ஹஷீஷ், மிருகங்கள் கால்நடைகள் புற்பூண்டுகளை சாப்பிட்டு விடுவதை போன்று உலகத்தினுடைய பேச்சுக்கள் அது நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்று சொல்வார்கள் பெருமக்கள். நன்மைகள் பூரா எல்லாம் காணாமல் போயிடும். பள்ளிக்கு வர்றதே நன்மைகளை சம்பாதிக்கிறது தான். ஏதோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வர்றோம். அங்கே உட்கார்ந்து உலகத்தினுடைய பேச்சை பேசி எல்லாத்தையும் பால்படுத்திடக்கூடாது. உலகத்தினுடைய பேச்சு அப்படின்னா வாயால் பேசுகிறது மட்டுமல்ல, வாட்ஸ்அப்பில் சாட் செய்கிறது கூட அது பேச்சு தான். ஃபேஸ்புக்கில் நம்ம மெசேஜ் போடுறது கூட, கமெண்ட் கொடுக்கறது கூட அதுவும் பேச்சு தான். அதை விளங்காமல் உட்காந்துருக்குறோம். நான் பேசவே இல்லையே, நான் சாட் தானே செஞ்சேன். என் சாட்டில் என்ன செய்கிறோம்? அவங்களோட பேசுகிறோம், அவங்களுக்கு மெசேஜ் போடுறோம், அவங்க பண்ணுற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நேரடியாக பேசுகிறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறோம். அதுவும் பேச்சு தான். அதனால் அதுவும் நமக்கு தடை செய்யப்பட வேண்டும், தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். பள்ளியில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் பேண வேண்டும். அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இபாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நாம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு இபாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும், உலகத்தினுடைய சிந்தனைகளோ உலகத்தினுடைய பேச்சுக்களோ எதுவும் பள்ளிக்குள் வந்து விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.